ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐஸ்பைரிங் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாய் சீரீஸில் வந்து டை காஸ்ட் கார்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்கிற சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் சீரீஸ். ஸோ கிளாசிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இன்றைக்கி 3 கார்ஸ் இருக்குது டோட்டலாக. பட் இன்றைக்கி 2 கார்ஸ் நம்ம வந்து அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இவங்க தான் அந்த 2 கார்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா என் கலெக்ஷன்ஸ்லேயே இருக்கிறதுலே ரொம்ப பழசு. லான்ச் ஆன டேட் பழசு. இது வந்து பார்த்திங்கன்னா 1927 ஆஸ்டின் 7 ஷம்மி டூரர், பேரே பெருசு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி எக்கனாமிக் டூரர்னு சொல்லுவாங்க. இது வந்து யுனைடெட் கிங்டமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. வாங்க பாக்ஸ் கண்டென்ட்ஸ் போயிடுவோம். 1:32 ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. இதில் வெஹிக்கிள் கலெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆஸ்பைரிங் கலெக்டர்ஸ். இது கிளாசிக்கல் கார் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஓப்பன் த டோர், ஸ்பெஷல் டிசைன் எனக்கு பேக்கேஜ் இன்ட்ரெஸ்டிங். யாரோ சும்மா எழுதி வச்ச மாதிரி இருக்குது. மேனுஃபேக்சரர் வந்து KKTM. கிளாசிக்கல் கார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புல் பேக், டைகாஸ்ட், ஓப்பன் த டோர். இது டைகாஸ்ட் மாதிரி தெரியுது, பட் எக்ஸாக்ட் டைகாஸ்டான்னு தெரியல. இந்த கார் மாதிரி இருக்குது, பட் எக்ஸாக்டாக இந்த காரும் கிடையாது. சும்மா ஒரு இல்லஸ்ட்ரேஷன். ஸோ அவ்வளோதான். இப்போ அன்பாக்சிங் போயிடலாம். கார் பார்க்கவே நல்லா இருக்குது. இப்போ எப்படி நம்மளுக்கு இப்போ மாடர்ன் கார்ஸில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அந்த மாதிரி தான் அப்போது கார்ஸில் இவங்களுக்கு அட்ராக்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். காரோட சைட் லுக், ஃப்ரண்ட் லுக். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1922 to 1939 வரைக்கும் யுனைடெட் கிங்டமில் வந்து வச்சுருந்தாங்க. இதோட சிசி வந்து பார்த்திங்கன்னா 747 cc 4 சிலிண்டர் என்ஜின். இதோட ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா 10.5 ஹார்ஸ் பவர், 3 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோடு கொடுத்துருந்தாங்க. இது 10.5 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கிற பைக்ஸில் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு ஸ்ப்ளெண்டர், அப்புறம் ஷைன், அப்புறம் ஹீரோ கிளாமர், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பைக்ஸில் தான் இந்த 10 ஹார்ஸ் பவர் என்ஜின்ஸ்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அந்த காலத்தில் 1927 இது ஒரு 10 ஹார்ஸ் பவர் வந்து 4 பேர் இழுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. டோர்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். செம்ம டைட்டாக இருக்குது டோர்ஸ்லாம். கார் ஆக்சுவலாக ஒரு கெஃபேயில் வாங்கியிருந்தேன். சும்மா காஃபி குடிச்சிட்டு போகிறப்போ இது என்ன தனியாக தெரியுதுன்னு பார்க்குறப்போ இந்த வீல்ஸ் தான் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த ரெட் கலர் அலாய்ஸ். இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் காட்டல. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210 rupees. எனக்கு அவர் தெரிஞ்ச அண்ணானால எனக்கு 170 சம்திங் நான் வாங்கியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட் டீல். 170க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஈபேயில் அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் லிங்க் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இந்த டைம். ஏன்னா எனக்கு வந்து இப்போ வீடியோ சேனல் புதுசுனால எனக்கு லிங்க்ஸ்லாம் தர முடியாமல் இருந்துச்சு. இப்போது வர வீடியோஸில் எனக்கு தெரிஞ்சதுனால லிங்க்ஸ்லாம் கொடுக்க முடியும். நான் லிங்க் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ISI சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஸ்கீம்ஸில் இல்லை. இப்போது மாடல் காருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெறும் பிளாக், அதுக்கப்புறம் இது வெறும் பிளாக் மட்டும்தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ளூ கலர். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வர கார் வந்து அடுத்த பார்ட் 2ல் கிளாசிக்கல் பார்ட் 2ல் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப்.